வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் துடைப்பம் மகாலட்சுமிக்கு இணையாக பார்க்கப்படுகிறது. துடைப்பத்தை மிதிக்கக்கூடாது, துடைப்பத்தை யார் மீதும் படும்படி பெருக்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள். இந்த துடைப்பத்தை எப்பொழுதும் நேராக நிமிர்த்தி வைக்க வேண்டும். கண்ட இடங்களில் கண்டபடி போட்டு வைக்கக்கூடாது, கீழே படுக்க வைக்கக்கூடாது. துடைப்பம் மகாலட்சுமி என்பதால் அதை தாண்டி செல்லக்கூடாது. நாம் நடக்கும் பாதையில் துடைப்பம் இருந்தால் அதை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு பின்னர் கடந்து செல்ல வேண்டும். அப்படியே அதை தாண்டி செல்லக்கூடாது. அந்தி சாய்ந்த பிறகு துடைப்பத்தை கையில் எடுக்கக்கூடாது. வீடு கூட்டி சுத்தம் செய்த பின்பு அந்த குப்பையை கூட்டி அப்படியே மூலையில் வைக்கக்கூடாது. குப்பையை மூலையில் வைத்தால் வீட்டில் சுபகாரிய தடைகள் ஏற்படும். பெண்கள் இந்த காரியத்தை செய்தால் சுபகாரியங்களில் ஈடுபட முடியாது, தடைகளை ஏற்படுத்தும் என்பார்கள். இரவு நேரங்களில் குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது என்பார்கள். கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு விலை உயர்ந்த பொருட்கள், தங்கம், வெள்ளி போன்றவை வீட்டில் தொலைந்து போயிருந்தால் பகலில்தான் அதை தேடி எடுக்க முடியும். அதனால் மாலை நேரத்திற்கு பிறகு துடைப்பத்தை கையில் எடுக்காதே என்பார்கள். காலையில் அனைவரும் படுக்கை விட்டு எழுந்த பிறகு துடைப்பத்தை வைத்து வீட்டை பெருக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் யாரேனும் ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் வீட்டை பெருக்கக்கூடாது. குடும்பத்தில் இருப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பியதும் உடனே வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யக்கூடாது. சிறிது நேரம் கழித்து சுத்தம் செய்யலாம். சிலர் துடைப்பத்தை கையில் வைத்து கொண்டு அக்கம் பக்கத்தினர் கதை பேசி கொண்டிருப்பார்கள். துடைப்பத்தை கையில் வைத்து கொண்டு யாரிடமும் பேசக்கூடாது. புரணி பேசுவது, அடுத்தவர்களின் கதை பேசுவது போன்றவை கையில் துடைப்பம் இருக்கும் பொழுது செய்யாதீர்கள். இது உங்களிடம் இருக்கும் லட்சுமியை வெளியேற்றிவிடும். துடைப்பத்தை எப்பொழுதும் நம் உயரத்தை விட உயர்ந்த இடத்தில் வைக்கக்கூடாது. சிலர் சுவற்றில் ஆணியடித்து அதில் மாட்டி வைப்பார்கள். சுவற்றில் ஆணியடித்து மாட்டுவது தவறில்லை, ஆனால் அது நம் உயரத்தை விட உயரமான இடத்தில் வைக்கக்கூடாது. துடைப்பம் நம்மை விட குறைவான உயரத்தில் வைக்க வேண்டும். நிலைவாசல் கதவுக்கு பின்னால் துடைப்பத்தை வைக்கக்கூடாது. மற்ற கதவுகளுக்கு பின்னால் வைக்கலாம், தவறு கிடையாது. துடைப்பத்துடன் செருப்பை சேர்த்து வைக்கக்கூடாது. இது மகா பாவமாகும். செருப்பு வைக்கும் இடத்தில்தான் பலரும் துடைப்பங்களையும் வைக்கிறார்கள். செருப்பு மற்றும் துடைப்பத்தை ஒரே இடத்தில் வைக்காமல் தனித்தனியாக வையுங்கள். துடைப்பத்தை பீரோவின் பின்னால் வைக்கக்கூடாது. பணம் சேர்க்கும் பீரோவுக்கு அருகில் துடைப்பத்தை வைத்தால் அது உங்களிடம் இருக்கும் செல்வ வளத்தை குறைத்துவிடும். நீங்கள் வீடு கூட்டி பெருக்கும் பொழுது மற்றவர்கள் அமர்ந்திருந்தால் அவர்களை வேறு அறைக்கு மாற்றிவிட்டு சுத்தம் செய்வது நல்லது. பழைய உடைந்த துடைப்பத்தை பயன்படுத்தக்கூடாது. புது வீடு மாறும் பொழுது துடைப்பத்தை அங்கேயே விட்டு செல்லக்கூடாது. நல்ல நிலையில் இல்லாத துடைப்பத்தை குப்பையில் போடாமல் அதை எரித்து விடுங்கள். துடைப்பத்தை யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது. வீட்டுக்கு துடைப்பம் வாங்க நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வாங்கினால் சிறந்தது. இந்த நாட்களில் வாங்குவதால் லட்சுமி தேவியின் நல்லாசி வாழ்வில் நிலைத்திருக்கும். வாங்கிய துடைப்பத்தை நம் இஷ்டப்படி வீட்டில் எல்லா இடங்களிலும் வைக்கக்கூடாது. வீட்டில் செல்வம் பெருக வேண்டும் என்றால் வீட்டின் மேற்கு அல்லது வடமேற்கு திசையில் வைக்க வேண்டும். இதனால் வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆனால் எப்பொழுதும் கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் துடைப்பத்தை வைக்கக்கூடாது. அதன்படி திங்கட்கிழமை துடைப்பத்தை வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். காரணம், பணவரவு குறையும், கடன் அதிகரிக்கும். அதேபோல் சனிக்கிழமையில் துடைப்பம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இதனால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்காமல் போவதாக கூறப்படுகிறது. அத்துடன் சனி பகவானின் கோபத்துக்கும் ஆளாக வேண்டியிருக்கும்.